வெள்ளை சட்டை போட்டுட்டு நான் நீதிமான் இல்ல, கருப்பு சட்டை போட்டிருந்தனால நான் பாவி இல்ல. நீ என்ன சட்டை போட்டிருந்தாலும், நீ எவ்வளவு சூப்பரான ஒயிட் போட்டிருந்தாலும் ஆதாமுக்குள்ள இருந்தா பாவி தான். முந்தின ஆதாமுக்குள்ள இருந்தபடினாலே என்னுடைய பெயர் பாவி. நான் நினைச்சதை கூட செய்ய முடியாது, என்ன நானே நம்ப முடியாது. ஆனா இப்ப இயேசுக்குள்ள இருக்கிறனால நான் நீதிமான். நான் என்னையும் நம்பலாம், தேவனும் என்னை நம்பலாம். என்னுடைய சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடியவர் யார்? இந்த சரீரத்துக்கு அடிமையாக இருக்கிற நான் இந்த சரீரத்துக்கு அடிமைப்பட்டவனாயிராமல் தேவனுக்கு அடிமையாக, தேவன் சொல்லுகிறதை கேட்கக்கூடியவனாக, தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவனாக என்னை மாற்றக்கூடிய ஒருவர் யார்? யார் என்னை அப்படி செய்ய முடியும்? ஒருவர் வந்தார், அவருடைய பேர் இயேசு. ஷலோம் ஷலோம். Nothing is missing, nothing is broken in the mighty name of Jesus the Christ. வாசிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்கள். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று, சும்மா சொல்லுகிறது என்று, ஏனோதானோ என்று சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? உங்களை பார்த்து கேளுங்க, எப்படி நினைக்கிறீங்க? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், எனக்கு அல்ல, தாழ்மையுள்ளவர்களுக்கோ நான் தாழ்மையுள்ளவனாய் இருக்கிறபடினால் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடினால் அது ஆகும். ஆமேன். இந்த வருஷத்தில் கிருபையை குறித்து நான் போதிக்க ஆரம்பித்திருக்கிறேன். அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு பிரசங்கத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தின் மூலமாக உங்களுக்கு தேவன் கண்களை திறக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கிருபையை பற்றி ஆவியானவர் நம்மளோட இருக்காரு, ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்றாரு. அவருக்கு ஒரு வைராக்கிய வாஞ்சை என் மேல இருக்கு. அது எதை குறித்த வைராக்கிய வாஞ்சைனா, அவர் என் மூலமாய் ஒரு காரியத்தை செய்ய திட்டம் வச்சிருக்கிறாரு. அவர் என் மூலமா எதை செய்ய அவருக்கு அவ்வளோ வைராக்கிய வாஞ்சை இருக்கிறதோ அதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு என்னால முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன செய்ய விரும்புகிறார், அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு அவருடைய கிருபையை கொடுத்து அதை செய்ய விரும்புகிறார். நான் அதை புரிந்து கொண்டு என்னால் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும், தேவனுக்கும் தெரியும். அதனால் நான் எவ்வளவு அதிகமாக ஆவியானவரை அவருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறேனோ, சார்ந்து கொள்ள நான் எவ்வளவு சார்ந்து கொள்ளுகிறேனோ அதைத்தான் தாழ்மை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு அவர் என் வாழ்க்கையில் கிருபையை பெருக பண்ணிக்கிட்டே போகிறாரு. ரொம்ப நாள் நடக்க வேண்டிய காரியம் நான் நினைக்கிறத எவ்வளவு நான் கிருபையில் பெறுவனோ அவ்வளவு சீக்கிரத்தில் தேவன் என் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அவர் எவ்வளவு வைராக்கியம் உடையவராக இருக்கிறார் என்பது முக்கியம் இல்லை, ஏன்னா அவர் எப்போதுமே அப்படி தான் இருக்கிறாரு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையை வைராக்கியமாக அவருக்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். நானும் என்னுடைய ஆவியானவரும் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர்களாய் ஒரு மனமாய் கைகோர்த்து நடக்கும்போது நான் மெய்யான வெற்றியில் நடக்க போகிறேன். அதற்கு அதிகமான கிருபை அவர் அளிக்கிறார். நான் ஜஸ்ட் அவரோட கோஆப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். அவருடைய கிருபை தான் என்ன பண்ண போகிறது. இந்த வருஷத்தில் அவர் சொன்னபடி எல்லாத்தையும் நான் சாதிக்க போகிறேன், கர்த்தருக்காக எல்லாத்தையும் செய்ய போகிறேன்னா அந்த கிருபை எனக்கு போதும் என்று சொல்லி. ஆனால் இந்த கிருபையின் ஆழத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு நான் பாவத்தை பற்றி பேச போகிறேன். பாவம்னா நமக்கு ஓரளவு தெரியும், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இந்த பாவம் எவ்வளோ ஒரு மோசமானது. அதிலிருந்து இயேசு நம்மளை விடுவித்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ரட்சிப்பின் ஆழத்தை புரிந்து கொள்ளணும்னா எதிலிருந்து தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். முதல்ல பாவத்தோட ஆழத்தை இன்னைக்கு வேத வசனத்திலிருந்து நான் கொஞ்ச நேரம் போதிக்க விரும்புகிறேன். அதற்கு பிறகு இயேசு அதுக்கு எப்படியெல்லாம் நமக்கு தீர்வு கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு அந்த தீர்வை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல், எப்படி நம் கிருபையில் பெருக போகிறோம், எப்படி இருந்தாலும் கிருபையில் எப்படி பெருகணுங்கிறது தான் என்னுடைய முக்கியமான நோக்கம். அந்த கிருபையில் நம்ம எப்படி பெருகணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு அந்த கிருபை கொடுத்தாரே, அந்த கிருபைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரியங்கள் என்ன. பாவங்கிறது சும்மா லேசுபாசான ஒரு காரியமா? இந்த முழு உலகத்துமே இன்னைக்கு பாவம் ஆளுகை செய்து அப்படின்னா அந்த பாவத்தை குறித்து நாம் கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே வேத பகுதியிலிருந்து தான் நான் போதிக்க போகிறேன், அதனால் அங்கங்கே போக போகிறதில்ல. எல்லாருமே என்னோட கூட ரோமருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம். ஃபஸ்ட்டு 7ஆம் அதிகாரத்துலேருந்து தான் நான் வசனங்களை வாசிக்க போகிறேன். வழக்கம் போல் நான் எல்லா வசனங்களையும் வாசிக்காமல் வசனத்தை வாசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு வசனமாக விளக்க விரும்புகிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 10 வசனங்கள் நம்ம வாசிக்க போகிறோம், 14லேருந்து 24 வரைக்கும். அந்த 14 முதல் 24 வசனங்கள், அதோட இந்த அதிகாரம் முடிஞ்சிடும். அங்கேருந்து நான் ஆரம்பிக்கிறேன், ஏன்னா அங்கே பாவத்தை பற்றி அங்கே பவுல் எழுதுகிறார். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல இது பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு எழுதின நிருபம். பவுல் என்ன பண்ண பிறகு, இயேசுவை சந்தித்த பிறகு அவருக்கே ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. அவர் யூதராக இருந்தாலும் கூட ரட்சிக்கப்பட்டார்.
ரட்சிக்கப்பட்டபடினாலே பாவம்னா என்னன்னு அவர் எழுதுறார். இப்போ எழுதுறாருன்னா அவர் பாவத்துக்கு கீழே இல்லை, பாவத்துக்கு கீழே நம்மளும் இப்போ இல்லை. ஆனால் பாவத்துக்கு கீழே இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அவர் எழுதுகிறார். அது அவருடைய அனுபவம் மட்டுமல்ல, உங்களுடைய என்னுடைய அனுபவமாகவும் அது இருக்கிறது. ஆகவே நம்ம அதை பார்க்க போகிறோம். இப்போ 14ஆம் வசனத்திலேருந்து நான் ஒரு வசனமாய் விளக்க விரும்புகிறேன். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இங்கே எப்படி சொல்றாருன்னா, பாவத்துக்கு கீழாக நாம் விற்கப்பட்டு இருந்தோம் என்று அவர் எழுதுகிறார். ஆகனபடியினாலே எதனால நாம் மாம்சத்துக்குரியவராக இருக்கிறோம்? நாம் ஏன் ஆவிக்குரியவர்களாக இல்லை? ஏன் ஆவிக்குரியவர்களாக இல்லை? ஏன் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறோம்? மாம்சத்துக்குரியவனானா என்ன? மாம்சத்துக்குரியவன் என்று சொன்னால் என்னன்னா, பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டவன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிமையை அந்த நாள் என்ன பண்ணுவாங்க? விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. யார் அவனை விலை கொடுத்து வாங்குறாங்களோ அவனுக்கு அவன் அடிமை. அவனுக்குன்னு எந்த சொந்த விருப்பமும் கிடையாது. அவனுக்குள்ள விருப்பம் இருக்கலாம், ஆனால் அவனால் செயல்படுத்த முடியாது. அந்த எஜமான் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் அவன் செய்ய முடியும். அவனுக்குன்னு சுய சித்தமே கிடையாது. அப்படி ஒரு டாமினேட் பண்ணுகிற ஒருவனாக, ஒரு கொடூரமான அதிகாரின்னு சொல்லக்கூடாது, ஒரு கொடூரமான எஜமான் போல இந்த பாவம் இருந்தது என்று இங்கே சொல்லுகிறார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு இது மோசமானதுன்னு கேட்டிங்கன்னா, நான் எவ்வளவு பாவம் செஞ்சனோ அல்லது நான் என்னென்ன பாவம் செஞ்சனோ அதெல்லாம் நான் பார்க்கும்போது அது எவ்வளவு கொடுமையான ஒரு எஜமானனாய் என்னை பயன்படுத்தியிருக்குன்னு நான் பார்க்குறேன். என் கடந்த கால வாழ்க்கையில் நான் எவ்வளவு பாவங்கள் செய்தேன், என்னென்ன பாவங்கள் செய்தேன் என்பதை பார்க்கும்போது அது என்ன காமிக்குதுன்னா, என்னுடைய கையாளாகாத தனத்தை, என்னுடைய வல்லமேற்ற தனத்தை, நான் எவ்வளவு விக்டிமாக, ஒரு குற்றவாளியாக இருந்திருக்கிறேன் என்பதை, ஒரு எவ்வளவு மோசமான ஒரு அதிகாரியாக, டாமினேட் பண்ணுகிறவனாக அந்த பாவம் என்னை பயன்படுத்தி என்னை இப்படி ஒரு நிலைமையில் வைத்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை உதவியற்றவனாக, என்னை பலவீனனாக, என்னை வலியற்றவனாக, என்னை வல்லமையற்றவனாக, என்னை குறித்து ஒன்றுமே நான் மேன்மை பாராட்ட முடியாதவனாக, முழுவதும் குற்ற மனசாட்சி உள்ளவனாக, என்னை மிகவும் கொடூரமாக பாவம் என்னை ஆண்டு இருக்கிறது. இது எப்படின்னா, ரொம்ப நாள் கட்டப்பட்ட ஒரு மிருகம் அவுத்து விட்டா கூட அது போகாது. அதை போல என்னுடைய மனம், என்னுடைய இருதயம் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பாவம் என்ன பண்ணிவிட்டது? என்னை அது டாமினேட் பண்ணிவிட்டது. அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். பாவத்துக்கு கீழாக நான் விற்கப்பட்டு அதற்கு அடிமையாக இருக்கிறேன். அந்த அடிமைத்தனத்தின் பேர் தான் மாம்சத்துக்குரியவன். 15ஆம் வசனம். எப்படி எனில், அதாவது ஒவ்வொரு வசனமும் பார்த்தீங்கன்னா பாவத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அவர் விளக்கிட்டே வருவார். ஒரு அப்படியே, அதாவது சொல்லுவாங்களே, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளிச்சம் போட்டு மொத்தமாக பாவத்தோட கொடுமையை அவர் காண்பிக்க விரும்புகிறார். அதனால் ஒரு வருஷமாக பார்க்குறோம். 15ஆம் வசனம். எப்படி எனில், எப்படின்னா சோறாருக்குன்னு கொஞ்சம் விளக்குறாரு. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். என்னை பார்த்தா நானே என்னை பற்றி எனக்கே புரியல. நான் ஒரு மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, ஒரு புரியாத புதிராக இருக்குது என்னை பார்த்தா எனக்கே. ஏன்னா நான் விரும்புகிறத செஞ்சால் பரவாயில்ல, நான் எதெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அதை தான் செய்கிறேன். நான் பிடிக்கிறத செய்யவே இல்லை, நான் விரும்புகிறத செய்யலை, நான் விரும்பாதான் செய்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அங்கே சொல்லியிருக்கிறது, எனக்கு சம்மதம் இல்லாததை செய்கிறேன், எனக்கு சம்மதி இல்லை, எனக்கு அதை செய்கிறதுக்கு சம்மதம் கிடையாது, எனக்கு விருப்பமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் வெறுக்கிறேன்னு இருக்குது. 3 வார்த்தைகள் பாருங்கள். ஒன்று, எனக்கு சம்மதம் கிடையாது அதை செய்ய எனக்கு விருப்பமும் கிடையாது. இன்னொன்று, நான் அதை வெறுக்கிறேன். இவ்வளோ காரியங்கள் எனக்குள்ளே இருக்குது. பாவத்தை பார்க்கும்போது எனக்கு சம்மதம் இல்லை, நான் விரும்பலை, அதை நான் வெறுக்கிறேன். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை செய்கிறேன். இதுதான் இந்த என்னை பற்றிய ஒரு புரியாத புதிர். இப்படி நான் விரும்பாததை 16, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சுபாவமும் என்னுடைய விருப்பமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. என்னுடைய விருப்பமும் என்னுடைய சுபாவமும் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது? விரோதமாக இருக்கிறது.
அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது சொல்கிறேன், கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் சரி. என்னன்னா, என்னை பற்றி பார்க்கும்போது என்னாலே நம்ப முடியலைன்னு அர்த்தம். என்கிட்ட ஒரு நல்ல காரியத்தை என் மனசில் நினச்சேன்னா நினைப்பேன், ஆனால் அந்த நல்ல காரியத்தை செஞ்சிருவனாங்கிற நம்பிக்கையற்ற ஒருவன் நான். என்னை நானே நம்ப முடியாது. என்னை நானே நம்ப முடியலன்னா இன்னொருத்தனை நான் எப்படி நம்ப முடியும்? இதான் பாவிகளின் நிலைமை. அதாவது அவனை நம்ப முடியலன்னு சொன்னால் பரவாயில்லைங்க, என்னையே நம்ப முடியாது. ஏன்னா நான் நல்ல தீர்மானத்தை வச்சிருப்பேன். நான் வச்சிருக்கிற அந்த நல்ல தீர்மானத்தை கடவுளுக்குன்னு செய்ய விரும்புகிறத நான் செஞ்சிருவேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதுதான் பாவம். அப்போ எனக்கே எது பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு சிறந்தது எது நான் கண்டுபிடிச்சா கூட எனக்கு தெரியுது இதுதான் எனக்கு நல்லதுன்னு. அந்த நல்லதே என்னால் செய்ய முடியாது. நான் அதுக்கு விரோதமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். பாவத்தோட பாடம் புரியுதா? அப்போ தான் நியாயப்பிரமாணம் நல்லதென்று நான் கர்த்தர் சொல்கிறது நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். அவசியம் என்பதை உணர்கிறேன். கடவுள் ஒரு மனுஷனுக்கு இதுதான் நல்லது கெட்டதுன்னு வழிகாட்டலன்னா எந்த நம்பிக்கையும் இல்லைங்கிறத நான் இப்போ ஒத்துக்கிறேன். பாவம் எங்கே கொண்டு போயிட்டு பாருங்க மனுஷன். அடுத்த வசனம், அடுத்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லைட், 17ஆம் வசனம். ஆதலால் நான் அல்ல, இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படின்னா என்ன சொல்கிறா? நான் வேற, என் பாவம் வேற. ஏன்னா நான் நல்லது தானே செய்ய விரும்புகிறேன். பாவம் என் மேலே ஆளுகை செய்து டாமினேட் பண்ணுறதுனால அது எனக்குள்ளே இல்லை. அது எனக்குள்ளே இருக்கிறதுனால, எனக்குள்ளே வாசம் செய்கிறதுனால என்னை டாமினேட் பண்ணுகிறது. இப்போ அது என்னை கட்டுப்படுத்துறதுனால எனக்குள்ளே வரல. இந்த பாவம் என்னை கட்டுப்படுத்துறதுனால எனக்குள்ளே வரல. நான் பாவம் செஞ்சு அதனால அது எனக்குள்ளே வரல. அது எனக்குள்ளே ஏற்கனவே இருக்கிறதுனால நான் அதை செய்கிறேன். நிறைய பேர் எனக்கு பாவம் செஞ்சதுனால பாவம் உள்ளே வருது. இல்லை, பாவம் ஏற்கனவே எனக்குள்ளே இருக்குது. நான் விரும்பலை, ஆனால் நான் விரும்பாததான் அதை செஞ்சிட்டு இருக்கு. அப்போ நான் இல்லை, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது. அது எங்கே இருக்குது? எனக்குள்ளே இருக்குது, என்கிட்ட இருக்குன்னா அது எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். இல்லை, இப்போது நான் கிடையாது, ஆனால் என் பாவம் அது எங்கே இருக்குன்னா அடுத்த வசனம் 18. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. என் மனசுல நல்ல காரியம் விருப்பம் இருக்கு, ஆனால் அதை செய்கிற அந்த கம்ப்ளீஷன் என் சரீரத்தில். அப்போ பாவம் எங்கே வாசம் பண்ணுதுன்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு. என் மாம்சத்தில், என் சரீரத்தில் பாவம் வாசம் பண்ணுகிறது. ஏன்னா நான் உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய, அதாவது ஆவிக்குரியன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல, உள்ளான மனுஷன் நம்ம எடுத்துப்போம். என்னுடைய உள்ளான மனுஷன், ஏன்னா தேவன் தான் உண்டாக்குனார். எல்லா மனுஷங்களுமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான். ரட்சிக்கப்பட்டவங்க, யார், எல்லா மனுஷங்களுக்குள்ளுமே அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எல்லா மனுஷங்களுக்குள்ளுமே தீமை செய்யுங்கிற விருப்பம் இயற்கையாகவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லவங்க தான். ஏன்னா யாருக்குள்ளேயுமே இன்பில்ட்டாக தீமை செய்யுங்கிற விருப்பம் கிடையாது. ஒவ்வொரு மனுஷனும் நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தான் வாழ்கிறான். ஆனால் ஏன் இந்த உலகம் அப்படி இருக்குன்னா, அவன் நினைக்கிற நன்மையை செய்ய முடியாது. நன்மை செய்ய வேண்டும் நினைத்தாலும் நன்மை செய்ய முடியாதபடி அவர்கள் இருக்கிறார்களே, அதைத்தான் வேதம் பாவம் என்றும் பாவிகள் என்று சொல்லுகிறது. அப்போ பாவினா யாருன்னு கேட்டிங்கன்னா, நல்லது செய்ய நினைச்சாலும் அதை செய்ய முடியாது அவனால். ஒரு மோசமான குடிகாரன் கூட என்ன விரும்புகிறான்? என் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறான். ஏன் அவன் அப்படி இருக்கக்கூடாதுன்னு விரும்ப முடியாதா? ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனால் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் என்னுடைய குழந்தைகள் அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவன் விரும்புகிறான். அந்த பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுறான். பிள்ளைங்களுக்கு யாரும் ஊற்றி கொடுக்கறது கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ பாவத்தின் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது அவர்கள் விரும்பினாலும் அதை அவங்களால செய்யாமல் இருக்க முடியாது. அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. 19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமை செய்கிறேன். ஏன் மனிதர்கள் தீமை செய்கிறார்கள்? எந்த மனுஷனுக்கும் இந்த வேதத்தின் அடிப்படை பற்றி நான் சொல்கிறேன், எல்லா மனுஷங்களுக்குள்ளுமே ஒரு தீமை செய்யும்போது கூட உங்களுக்கு தோணும், நம்ம தீமை செய்ய போகிறோம், இது வேணாம், இன்னைக்கு அவாய்ட் பண்ணலாம் தான் நினப்பாங்களே ஒழிய நினப்போம். ஏன்னா கடவுள் ஒரு மனசாட்சியை கொடுத்துருக்காரு. என்னைக்கு ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சானோ அன்னைக்கே மனுஷனுக்குள்ள மனசாட்சின்னு ஒன்று வந்துட்டு, அதே மீறி அவன் செய்கிறானா, மனசாட்சி என்ன பண்ணுறான், சூடுண்ட மனசாட்சியா செஞ்சு 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 அந்த மனசாட்சி ஒரு நாள் பேசாது, தைரியமாக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் செய்யும்போது தான் அவனுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதை செஞ்சு செஞ்சு பழகிட்டா அதுக்கப்புறம்
அங்கே மனசாட்சிக்கும் சத்தம் கிடையாது. அவன் துணிகரமாக தொடர்ந்து பாவத்தை செய்து முற்றிலுமாய் அவன் பாவியாய் மாறிவிடுகிறான். சின்ன பாவம் பெரிய பாவம், சின்ன பாவி பெரிய பாவி எதுவுமே கிடையாது. பாவம் அவனை நிர்பந்தத்துக்குரியவனாய் மாற்றுகிறது. பாவம் அவனை வல்லமேற்றவனாக, உதவியற்றவனாக, அவனால் நினைத்தால் கூட நன்மை செய்ய முடியாத ஒரு மோசமான இடத்தில் அவனை பிடித்து ஆளுகை செய்வதுதான் பாவம். அந்த பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சரி, இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. 20ஆம் வசனம், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், நான் செய்யல, பாவம் தான் இதெல்லாம் செய்து அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம சொல்லலாம் இதை? அதாவது பாவம் தான் பாவம் செய்யுது. நான் பாவம் செய்யல, எனக்குள்ள இருக்க பாவம் தான் என்ன பண்ணுது? பாவம் செய்யுது. அப்போ தேவன் தண்டிக்கணும்னா யாரை தண்டிக்கணும்? தேவன் என்ன தண்டிக்க கூடாது? பாவத்தை தண்டிக்க வேண்டும். பாவம் தண்டிக்கப்பட வேண்டியது ஒன்று வேதம் சொல்லுகிறது. கல்வாரி சிலுவையில் பாவமறியாத இயேசுவை தேவன் பாவமாக்கினார். பாவத்துக்கான தண்டனை இயேசு மேல் வந்தது. தண்டிக்கப்பட்டது உங்களுடைய என்னுடைய பாவம். நல்ல வசனம் காமிக்கிறேன் பாருங்க. நீங்களும் நானும் தண்டிக்கப்படவில்லை. பாவத்தை தண்டிக்க ஒரு சரீரம், நாம் சரீரத்தில் செய்த பாவங்களை தண்டிக்க தேவனுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. பாவமில்லாத இயேசுவின் சரீரத்தில் அந்த பாவத்தை அவர் தண்டனைக்குள்ளாக, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 21ஆம் வசனம், பாவம் தான் அப்படி செய்யுது, நான் செய்யலன்ட்டாரு. ஆகையால் அடுத்து இது என்ன, இன்னும் கொஞ்சம் ஏன் இப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். என்னதான் இதோட காரணம் பார்த்தீங்கன்னா, அப்புறம் சொல்றாரு, ஆனபடினால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை பார்க்கிறேன். இப்பதான் எனக்கு புரியுது, பாவங்கிறது ஒரு லா, பிரமாணம்ங்கிறார். என்னன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, புவியீர்ப்பு விசை ஒரு பிரமாணம். பிரமாணம் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். லானா இப்படி புரிஞ்சுக்கணும். புவியீர்ப்பு விசை அது ஒரு லா. நீங்க நினைச்சாலும் நீங்க நினைக்காட்டியும் புவியீர்ப்பு விசைக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். இல்லைங்க நான் பறக்கணும்னா முடியாது. எல்லாம் சேர்ல உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரையும் நம்ம சேர், என்னுடைய புல்பீட் என்ன எல்லாம் இந்த புவியீர்ப்பு விசை எடுத்து கீழே வச்சிருக்கு. இல்லைங்க நான் கொஞ்ச நேரம் பறக்கணும்னா பறக்க முடியாது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த புவியீர்ப்பு விசைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள். அப்படியே பாவம்ங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குரிய ஒரு லா. அந்த லா எப்போ எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவன் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது தேவன் வச்ச லா. அப்ப எந்தெந்த ஆத்மா பாவம் செய்கிற அந்த ஆத்மா சாகும், இது லா. ஸோ இந்த பாவம் உள்ள உலகத்தில் வந்த பிறகு இன்னைக்கு என்னாச்சு, நீங்க விரும்புறீங்களோ, உலகத்தில் பிறந்துட்டு ஒரு பிள்ளை, இப்போ ஒரு பிள்ளை பிறக்குது ஹாஸ்பிட்டல்ல, அந்த பிள்ளை விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது பாவத்தின் அந்த லாக்குள்ள தான் இருக்கு. எல்லாரும் பாவிகளானோம், எல்லாரும் கெட்டு போனார்கள், எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படிங்கிறது அதான் அர்த்தம். ஏன்னா மனுஷனா பிறந்தீங்கனாலே யூ ஆர் அண்டர் த லா ஆஃப் சின் அண்ட் டெத். அந்த மரணம், பாவம் மரணங்கிற பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாம் பிறக்கிறோம். அதனால தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு தேவையாக இருக்கிறது. ஆமேன். ரட்சிப்புங்கிறது ஒவ்வொருக்கும் தனியாக இருக்கிறது. சரி, அப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு, இது ஒரு பிரமாணம்னு சொல்லிட்டாரு. பிரமாணத்தை காண்கிறேன். 22, உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன், ஆயிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்ப என்ன சொல்றாரு, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் தேவன் மனசாட்சி கொடுத்திருக்கிறதுனால உள்ளான மனுஷன் என்ன பண்றான், கடவுளுக்காக வாழணும், நான் நல்லவனா வாழணும், நீதியாய் வாழணும் என்கிற அந்த காரியத்தின் மேல் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசைக்கு, அந்த பிரமாணத்துக்கு இன்னொரு பிரமாணம் போராடுது. அது எங்க வாழுதுன்னா என் சரீரத்தில் இருக்கு. உள்ள பிரமாணம் இருக்கிறது தேவன் கொடுத்த பிரமாணம். மனசாட்சியில நான் தேவனுக்காக வாழ விரும்புறேன், நான் நல்லா வாழ விரும்புறேன். ஆனா இன்னொன்று இருக்கு பார்த்தீங்களா, லா என்னுடைய சரீரத்தில் அவயத்தில் இருக்குது. அது என்ன பண்ணுது, என்னை தேவனுக்கு பிரியமாய் வாழாதபடிக்கு அது என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது, என்னை ஜெயிலில் வச்சிடுது. என்னால் ஒண்ணுமே பண்ண முடியாது. 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான், வேற வழியே இல்லை, என் தலையில அதுதான் நிர்பந்தமா விழுந்துருச்சு. இப்ப சொல்றாரு, இந்த மரண சரீரத்தில் இருந்து, இப்ப கொஞ்சம் லாங்குவேஜ் மாறுது, இந்த சரீரம் சொல்லல, பாவ சரீரம் சொல்லல, மரண சரீரம். ஏன்னா பாவத்தையும் மரணத்தையும் பிரிக்க முடியாது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? எப்படி புவியீர்ப்பு பிரமாணம் என்னை கீழே பிடிச்சி இழுக்குதோ, அப்படி இந்த பாவ பிரமாணம் என்னை அடிமையாக்கி வச்சிருக்குதே,
இதிலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடிய, அதாவது இப்படி சொல்லலாம், என்னுடைய சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கக்கூடியவர் யார்? இந்த சரீரத்துக்கு அடிமையாக இருக்கிற நான் இந்த சரீரத்துக்கு அடிமைப்பட்டவனாயிராமல் தேவனுக்கு அடிமையாக, தேவன் சொல்லுகிறதை கேட்கக்கூடியவனாக, தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவனாக என்னை மாற்றக்கூடிய ஒருவர் யார்? யார் என்னை அப்படி செய்ய முடியும்? ஒருவர் வந்தார், அவருடைய பேர் இயேசு. ஹல்லேலூயா. அப்ப பாவி என்பவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய சரீரத்தால் கட்டுப்படுத்தப்படுவன், அவன் மனதினால் கட்டுப்படுத்தப்படுபவன் அல்ல. மாம்சம் விரும்புகிற மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றும்படியாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்ணு பார்க்கிறதையும் சரீரம் விரும்புகிறதையும் உலகத்தில் இருக்கிற பெருமைகளும் மட்டுமே நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பவனை தான் வேதம் பாவி என்று சொல்கிறது. அதுதான் யோவான் எழுதுகிறார் 1 யோவான்ல, இவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள். உலகத்தில் உண்டான இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தோட டெப்த் புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மனுஷன் நான் சன்மார்க்கனாக, கடவுளுக்கு பிரியமானவனாக வாழ நினைத்தாலும் அவன் ஆசை நிராசையாக அவனை நிர்பந்தமான ஒரு மனுஷனாக நிறுத்துவதுதான் பாவத்தின் வல்லமையுடைய உச்சகட்டம். 25ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினால் தேவனுடைய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். ரெண்டு லா இருக்கு எனக்குள்ள, ரெண்டுக்கும் நான் நல்லா கோஆப்ரேட் பண்றேன். அதாவது தேவன் 100% என் மனசுல நல்லா ஆண்டவருக்காக வாழ்றேன். எப்படி? மனசுக்குள்ள. வெளியில பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு 100% அது என்ன கேட்குதோ அதையும் செஞ்சிடறேன். 100% நான் பாவத்துக்கும் ஊழியம் செய்கிறேன், 100% தேவனுக்கும் ஊழியம் பண்றேன். 2 ஊழியத்தை செய்கிறேன். ஏன் சொன்னார் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது? எந்த இடத்துல இருக்கு பாருங்க பாவம். தேவனுக்கென்று வாழ வேண்டிய வாழ்க்கையை உங்க முயற்சியால ஒரு நாளும் வாழ வைக்க முடியாத அளவுக்கு நம்மை கட்டுப்படுத்துறது தான் பாவம். பாவத்தை பற்றி நல்ல படம் விரிவாக நான் ரோமர்லேருந்து பேசிட்டேன். இப்போ ரட்சிப்பை பற்றி படம் பார்ப்போம். ஏன்னா இதை புரிஞ்சாதான் அதை புரிய முடியும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவே ஆண்டவன் சொல்லியிருக்கிறோம்னா, ஏன் இன்னும் கூட நம்ம வாழ்க்கையில் பாவம் தலை தூக்கிட்டு இருக்கு, நம்மளால ஜெயிக்க முடியலன்னா அது யாருன்னு புரியாதனால தான். அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, அது ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்ம எதுலேருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி இருக்கிறார்னா, முன்னாடி நம்ம நினைச்சா கூட தேவனுக்கு பிரியமா வாழ முடியாது. ஆனா இயேசு கொடுத்த ரட்சிப்பின் மூலமாக இப்ப தேவனுக்கு பிரியமான வாழ்வு நம்மால் வாழ முடியும். ஏன்னா நம்ம அந்த அடிமைத்தனத்துல இல்லை. இயேசு அந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து அவர் அதை அப்புறப்படுத்தி இருக்கிறார். சும்மா அப்புறப்படுத்தல, அவருடைய சரீரத்தில் தேவன் அந்த பாவத்தை ஆக்கினர்களாக தீர்த்தார். நான் இன்னும் அந்த வசனத்துக்கு போல. அடுத்து ரோமர், அதே ரோமர். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ரோமர் 7ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன் இல்லையா? அடுத்து 8ஆம் அதிகாரத்துக்கு போகணும். ஆனால் 8ஆம் அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரோமர் 5ஆம் அதிகாரத்துலேருந்து ஒரு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் சொன்னதோட அர்த்தம். நான் ரிவர்ஸில் போகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்கள். இப்போ இந்த ஆளுகையை பற்றி சொன்னேன்னா, பாவம் என்னை ஆண்டு கொண்டதுன்னு. இப்போ என்ன நடக்குது பாருங்க. அல்லாமலும் இதுக்கு காரணம் யாருங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இதெல்லாம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், இவ்வளோ பிரச்சனைக்கு என்ன காரணம்? அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருந்தது. யார் அந்த ஒருவன்? ஆதாம். அவர் சொன்னார், கர்த்தர் சொன்னாரு, அப்பா எல்லாத்தையும் புசி, இதோ உனக்கு சகல ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கேன், ஒன்று மட்டும் செய்யாத, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காத, அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அவன் அதை மீறினான். கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினபடினாலே என்ன வந்துச்சு? ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் நம் எல்லார் மேலும் மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. பாவமும் பாவத்தின் மூலமாய் மரணமும் ஆண்டு கொண்டிருக்க, ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன் த வேர்ல்ட் இல்லையா? எல்லாரையும் மரணம் ஆண்டு கொண்டிருக்க இப்போ இயேசு வந்துட்டாரு. இயேசுவை விசுவாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, என்ன பெற்றுக்கொள்கிறோம்னா, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள். இப்ப வேற ஒன்று பெற்றுக்கிறோம். அவர் மூலமா என்ன வருதுன்னா, கிருபையின் பரிபூர்ணம், நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறோம். அப்புறம் நான் அதை விளக்குறேன். அப்படி அதை பெறும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள். முன்னாடி மரணம் ஆண்டு கொண்டிருந்தது, இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அது எப்படி உங்களை ஆட்சி செஞ்சுதோ, உங்களை பிடிச்சி நீங்க நினைக்கிறத செய்ய விடாம உங்க மேல டாமினேட் பண்ணுதோ, அதை விட இது அதிகம். இந்த ஜீவன் உங்க மேல ஆளுகை பண்ணி கிருபையும் நீதியும் ஆட்சி பண்ணுச்சுன்னா, அப்போ
அப்ப பாவத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இப்ப நீதிக்கு அடிமையாய் மாறுகிறோம், கிருபைக்கு அடிமையாய் மாறுகிறோம். இப்போ நம்ம வாழ்க்கையில ஜீவன் தான் டாமினேட் பண்ணும். எவ்வளவு நல்ல செய்தி. அந்த ஆட்சிக்கு கீழே நம்ம இல்லை, அந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு. இயேசு வந்த பிறகு இந்த ஆட்சி வந்திருக்கு. இந்த ஆட்சி கீழே இப்ப நம்ம நினைச்சதை, கர்த்தருக்குன்னு செய்ய நினைச்சதை எல்லாம் செய்யலாம். ஏன்? சுயமுயற்சி அல்ல, கிருபையினாலும் தேவ நீதினாலும் அதை செய்யறோம்ல, அது பேர் தான் ஆளுகை. முன்னாடி அடிமைகளாக இருந்தோம், நினைச்சா கூட நல்லது செய்ய முடியாம பாவியாக அடிமையாக இருந்த என்னை இப்பொழுது தேவன் அவருடைய நீதியின்படியாக எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். Once the Jesus set me free, I am free indeed. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. விடுதலைனா இதான் விடுதலை, விடுதலைனா இதான் விடுதலை. நான் செய்ய நினைச்ச, அதாவது என்னையே நான் நம்ப முடியாம இருந்தேன் பாருங்க, என்னையே நான் நம்ப முடியாது, நல்லதான் செய்வேன் நினைப்பேன், ஆனா என் மேல எனக்கு, ஆனா இப்ப என்ன நான் நம்புவேன். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் ஏதாவது செய்ய சொன்னார்னா அதை நான் செய்வேன்னு இப்ப என் மேல் நம்பிக்கை வந்துட்டு. ஏன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னையே நான் நம்ப முடியாம இருந்த ஒரு மோசமான எண்ணம் இப்ப தேவன் அவர் என் மேல் நம்பிக்கை வச்சுட்டாரு. அவர் கிருபையை கொடுத்திருக்கிறதுனால, கிருபையினால் ஊழியத்தை பெற்றிருக்கிறதுனால எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டு. ஏன்னா முன்னாடி என்ன நானே நம்ப முடியாத மோசமானவன், எனக்கே என்ன நம்ப முடியாது, அப்புறம் எப்படி தேவனுக்கு என்ன நம்ப முடியும்? ஆனா இப்போ தேவன் என் மேல் நம்புறாரு, நானும் என் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எதெல்லாம் தேவன் சொல்லுகிறாரோ எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு. எந்த பாவமும் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது, எந்த பிசாசும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க கிருபையினால் இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறேன். உங்க ஒவ்வொருவருக்கும் எதை கர்த்தர் உங்களை செய்ய சொல்றாரோ அதை செய்யக்கூடிய கிருபையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ரெண்டு விதமான ஆட்சி. ஒரு ஆட்சி கீழ்ப்படியாமையினால வந்துச்சு, ஒருத்தன் கீழ்ப்படியாததுனால ஒரு ஆட்சி வந்தது. இப்போ ஒருத்தர் பர்ஃபெக்டா கீழ்ப்படிஞ்சதுனால வேற ஆட்சி வந்து விட்டது.